ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான். காளான் மசாலா வந்து எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, அப்புறம் 3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா அந்த தக்காளி வந்து மசிஞ்சு வேகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வந்து தக்காளி வேகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காளான் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 200 கிராம் ஒரு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து காளானில் நல்லா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து வரும், அதனால் வந்து கொஞ்சம் கம்மியான அளவுலேயே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும். கெட்டி ஆகிற அளவுக்கு வந்து வேக வைக்கணும். தேங்காவோ நம்ம எதுவுமே இதில் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. இப்படியே சிம்பிளாக தான் வைக்க போகிறோம். நல்லா இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுருவோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், காளான் வந்து வெந்துருச்சு. நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்தோம். காளானில் வேற தண்ணி விட்டு வரும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி திக்காக இருக்கும்போது தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் மூடி எடுத்ததுக்கப்புறமும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்து இதை வந்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்து கூட, இட்லி, சப்பாத்தி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த காளான் மசாலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.